அனைவருக்கும் வணக்கம். குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். முக்காவாசி பேர் பிக் பாஸ் பார்க்குறவங்களா இருப்பீங்க. இல்ல பிக் பாஸ பத்தி தெரிஞ்சவங்களா இருப்பீங்க. தமிழ்ல, தெலுங்குல, கன்னடம், மலையாளம், ஹிந்தி இப்படி எல்லா லாங்குவேஜ்லயுமே போயிட்டுருக்கு. நான் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3மே பார்த்துட்ருக்கேன். ஹிந்தி வந்து ரொம்ப நாளா பார்க்கறத நிறுத்திட்டேன். இப்போ சீசன் 18 நடந்துகிட்டு இருக்கு ஹிந்தியில. ஸ்ருத்திகா அவங்க இதுல பங்கேற்கிறதால இத நான் பார்த்துட்ருக்கேன். ஸ்ருத்திகா வேற யாரும் இல்லைங்க. குக் வித் கோமாளில வந்தவங்க தேங்காய் ஸ்ரீனிவாசன் அவர்களுடைய பேத்தி. 2, 3 படம் நடிச்சாங்க. அது பெருசா போல. அப்புறமா குவிட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் குக் வித் கோமாளில வந்து நல்லா ஃபேமஸ் ஆனாங்க. வின்னராவும் செலக்ட் ஆனாங்க. இப்போ இந்தி பிக் பாஸ் போய் கலக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல இருந்து நம்ம சவுத் சைட்ல இருந்து ஒரு பொண்ணு போயிருக்காங்க. இனிஷியலா பார்த்தீங்கன்னா, ஸ்ருதிகாவோட டிராவல் எப்படி இருந்தது அப்படின்னா, பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள போனதுமே, அங்க இருக்கவங்களுக்கு தெரிஞ்சது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற விஷயம். ஆனா பையன் எவ்வளோ வயசுன்னு கேட்க ஆரம்பிச்சு, இவங்கள பத்தியும், அவங்க ஹஸ்பண்ட் அர்ஜுன பத்தியும் பேச ஆரம்பிச்சது தான் அதிகமா இருந்தது. அது வந்து ஒரு மாரி நல்ல நகைச்சுவையா அழகா எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, அது கேட்குறவங்க நெறைய பேர் இன்ட்ரெஸ்ட்டா கேட்டாங்க. சில பேர் அப்பா போயிட்டு சாப்பிட்டு வரோம், தூங்கிட்டு வரோம் அப்படின்ற மாரிலாம் கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இவங்க கண்டுக்காம அப்படியே மூவிங் ஃபார்வர்ட் போயிட்டே இருந்தாங்க. நெறைய பேர் டார்கெட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நடுவுல வந்து பிக் பாஸ்க்கே வந்து இவங்க தமிழ் கத்துக் குடுத்துட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் வந்து கஷ்டப்பட்டு தமிழும் பேசினாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஹிந்தியில நம்ம தமிழ் ஒலிக்கிறது. இந்த மாரி ஒரு ஒரு ப்ரோமோல வந்து ஒரு சின்ன சின்ன கியூட் மொமெண்ட்ஸ் ஸ்ருதிக்கு அது இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா நடுவுல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்காக ரொம்ப பிரேக் டவுன் ஆயிட்டாங்க. அந்த இடத்துல அப்படி உடைஞ்சு அழுதது நிஜமாவே ரொம்ப பாவமா இருந்துச்சு ஸ்ருதிகாவ பார்த்து. அவங்க சில நேரம் தோணும். நெறைய பேருக்கு தோணியிருக்கும். இவங்கன்னா ஆக்ட் பண்றாங்க, ஓவரா பண்றாங்கன்னு. ஆமா அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டரே அப்படித்தான். அவங்க அப்படித்தான் ரியாக்ட் பண்றாங்க. பட் அவங்க செய்ற செயல்ல ரொம்ப கிளியரா ஸ்டெப் எடுத்து தான் பண்றாங்க. யோசிச்சு பண்றாங்கன்றது அவங்க பண்ற விஷயங்கள்லயே தெரியுது. அவங்க சமைக்கிற சமையல்ல ஒரு வாட்டி வந்து பன்னீர் வச்சு ஏதோ செஞ்சாங்க. இது இப்படி செஞ்சா நல்லாவா இருக்கும். இது யாராவது வாயில வைக்க முடியுமா? அப்படின்னு சொன்ன ஹவுஸ்மேட்ஸ் கொஞ்ச நேரத்துல அவங்க சமைச்சு குடுத்தப்புறம் எல்லாரும் ஆஹா! ஓஹோன்னு சாப்பிட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு சொல்றேன். ஆனா பிக் பாஸ்குள்ள செம்ம கேம் போகுது. கொஞ்சம் நஞ்ச கேம்ஸ் கிடையாது. ஸ்ருதிகா எப்படி மூவ் பண்றாங்க, அவங்களுடைய ஆட்டிட்யூட் டுவர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ரொம்ப 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 ஜென்யூனா இருக்கும். அவங்க வந்து சும்முன்ற ஒரு லேடி இருக்காங்க. அவங்க ரொம்ப க்ளோஸ். ஒரு டாஸ்க் நடந்தது. டைம் கார்ட் யாருன்னு செலக்ட் பண்றதுக்கு. டைம் கார்ட்னா வேற ஒண்ணும் இல்லங்க. இங்க எப்படி கேப்டன் செலக்ட் பண்ணுவாங்களோ பிக் பாஸ்ல, அந்த மாரி அங்க டைம் கார்டுன்னு செலக்ட் பண்ணுவாங்க. இந்த வாட்டி ஸ்ருதிகா தான் சூஸ் ஆனாங்க. அதுக்கு செலக்ட் ஆன அப்புறம் அதுக்கு ஒரு டாஸ்க் வச்சாங்க. அதாவது பழக்கூடைகள்ல இருந்து பழத்த திருடிட்டு வரணும். அத எடுத்துட்டு வந்து யார் கூடையில நெறைய வச்சிருக்காங்களோ அவங்க தான் டைம் கார்ட் அப்படின்னு. ஸ்ருதிகா கூடையில நெறைய இருந்தது அப்படின்றதால அவங்க டைம் கார்ட் ஆயிட்டாங்க. ஆனா பிக் பாஸ் வந்து 3 பேர தனியா கூப்பிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல பேசுறாரு. அதாவது அவினாஷ்னு ஒருத்தரையும், கரண்னு ஒருத்தரையும், அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு, இவங்க அந்த செலக்ட் ஆகுறதுக்கு அந்த கேம் டைம்ல யார் யார்கிட்ட எப்படி எப்படி பேசினாங்கன்றத சின்ன 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 கிளிப்பா மொத்தமா போட்டு, அதாவது அங்க ஒரு கிளிப், இங்க ஒரு கிளிப், இங்க ஒரு கிளிப் அப்படி சேர்த்து போட்டு ஒரு ஒரு வீடியோவா போட்டு குடுத்துட்டு, இப்ப என்ன நினைக்கிறீங்க? இவங்க ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா? இவங்க இப்படி பண்ணலாமா? இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பா? இப்படியெல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டாரு பிக் பாஸ். எனக்கு நிஜமாவே இது வந்து கண்டஸ்டன்ட்ஸ் பண்ணா பரவாயில்ல. அது என்ன ஹிந்தி பிக் பாஸ் பண்றாரு? அவரு ஏன் ட்விஸ்ட் பண்ணணும்? அவர் அங்க கண்டஸ்டன்டா? இல்ல. அவர் அங்க பிக் பாஸ் தானே. இங்க என்ன பிரச்சனை நடந்தாலும் அவர் கேள்வி கேட்கறதுன்றது வேற. ஆனா அங்க உள்கட்சி பூசல்ஸ் அப்படின்னு இருந்தா அது அவங்களுக்குள்ள சால்வ் பண்ணிப்பாங்க. இது என்ன போட்டு கொடுக்குற வேலை? சரி போட்டு கொடுக்குறாங்க. ஆனா போட்டு கொடுக்குற அளவுக்கு விஷயமே கிடையாது. ஸ்ருதிகா அப்படி நடந்துக்கும் இல்ல. அவங்க கேம் ஆடினாங்க, ஜெயிச்சாங்க. ஏன் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு சாக்ரிஃபைஸ் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் பேச்சு வந்து அவங்கள அப்படியே திருப்பி விடுறாங்க. அன்னைக்கு நைட் ஃபுல்லா நேத்தெல்லாம் நேற்று இந்த எபிசோட் பார்த்ததுலேருந்து எனக்கு மனசே ஆறல. இதுக்கு ஒரு டாப் போயிட்டு இருக்கு நம்ம சோஷியல் மீடியா. அதாவது ஸ்ருதிகா இருக்கிறது அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4-5 பேர், அது ஒரு கேங். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேங். இந்த கேங்ல வந்து இந்த அவினாஷ், ஈஷா, ரஜத், விவியன் இவங்க எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து இவங்களை அட்டாக் பண்ண பாக்குறாங்க, இவங்களை பிரிக்க பாக்குறாங்க. பட் இவங்க ரொம்ப, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இவங்க வந்து பிரியாம ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. குறும்படம்னு சொல்லுவாங்களே, அந்த குறும்படம் போட்டு காட்டி இவங்க பேரை டேமேஜ் பண்றதுக்குன்னு பண்ண மாதிரி இருந்துச்சு.
இதுக்கு பின்னாடி ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும்னு தெரியல. மேபி அந்த சொல்லுவாங்க இல்லையா, க கலங்கன குட்டையில தான் மீன் பிடிக்க முடியும். அந்த மாரி ட்ரை பண்ணாங்களான்னு தெரியல. இல்லன்னா நாரதர் கலகம் நன்மையிலே முடியுமா அப்படின்னு நினைச்சு அவர் பண்றாரான்னு தெரியல. மேபி அப்படி முடியலாமோ என்னமோ எனக்கு தெரியல. இப்படி இருக்கும்போது ஸ்ருதிகா கூட இவ்ளோ அதாவது எப்படா இவங்க கிடைப்பாங்க, எப்படா இவங்கள தூக்கி போட்டு மிதிக்கலான்ற மாரி இந்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கேங்ல இருந்து. இப்போதைக்கு ஸ்ருதிகா வந்து இது எல்லாத்தையும் தாண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நாமினேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு. நார்மலா மண்டேல நாமினேஷன் ப்ராசஸ் முடியும் இல்லையா, அது மாதிரி நாமினேஷன் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. பட் நேத்து வந்து திருப்பியும் நாமினேஷன் லிஸ்ட்ல இருக்கவங்கள இருந்து யாரையாவது எடுத்துட்டு திருப்பி இன்னொருத்தரை வைக்க முடியும். இது அந்த ஹவுஸ்மேட்ஸ்க்கான டாஸ்க்கு. இதை வந்து டைம் கார்டு ஸ்ருதிகா வந்து வாட்ச் பண்ணுவாங்க. அவங்க வந்து யாரை கூப்பிடுறாங்களோ அவங்க தான் வந்து செலக்ட் பண்ணணும். அதோட சேர்த்து இந்த ரேஷன் பொருட்களையும் சேர்த்து விட்டுருந்தாங்க. ரேஷன் பொருட்கள்னா அந்த வாரத்துக்கான மளிகை பொருட்கள், அவங்களுக்கு ரேஷன் அவங்க அங்கே மென்ஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2 வண்டியில வந்து எல்லா பொருட்களும் வந்து நிற்குதா. ஸ்ருதிகா பொருளெல்லாம் பெருசாக கவனிச்சாங்களான்னு கூட இல்லை, ஆளுங்களை கவனிக்கிறாங்க. டக்கு நீ வா, நீ வா, நீ வா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து இங்கே பிக் பண்ணுறதோ இல்லை இது இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி பண்ணுறதோ, இந்த மாதிரி கேம் ஆட ஆரம்பிச்சாங்க. லாஸ்டா வந்து ஆளுங்க பொருட்களை பார்க்கவே இல்லை ஸ்ருதிகா. இந்த பொருள் வேணும், அதனால இங்க இருக்கிற பர்சன் வேணும் அப்படின்ற மாதிரி பார்க்காம இந்த பர்சன் வரட்டும் வந்து நிக்கிறவங்கள 2 பேர்ல ஒருத்தரை சூஸ் பண்ணி ஓகே நீங்க வாங்க, நீங்க வாங்க. ஸோ அது சில பேருக்கு வந்து அன்ஃபேராகவே தோணுச்சு. பட் இதுக்கான கால்குலேஷன் கண்டிப்பா ஸ்ருதிகா வச்சிருந்திருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஒரு சின்ன ட்விஸ்ட்டு. ஸ்ருதிகா வந்து பிக் பாஸ் கிட்ட போய் கேட்க ஆரம்பிச்சாங்க. எல்லா பொருளும் கொடுத்தீங்க, ஓகே இந்த வாரத்துக்கு நாங்கள் ஓட்டலாம், ஆனால் கொஞ்சம் இந்த காஃபியும் கொஞ்சம் கீயும் அனுப்புறீங்களா அப்படின்னு கேட்டாங்க, சும்மா இருக்காம. கேட்டதோட பலன் என்ன ஆச்சுன்னா, பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்றாரு, நீங்க வந்து உங்க டைம் கார்டு வந்து காஃபி கீ வந்து வரல, இன்னும் சரியான பொருட்கள் சேரல வந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஐயோ நான் சேரலைன்னு சொல்லலை அப்படின்றாங்க அவங்க. பொருட்கள் பஞ்சம் இல்லாத அளவுக்கு பண்றோம், ஆனா எல்லாம் இந்த ஹவுஸ்ல இருக்கவங்க எல்லாம் நாமினேட் ஆகிறீங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாங்க ஜோலி. வந்து பிக் பாஸ் எப்படி சொல்றாருன்னா, ஸ்ருதிகா வந்து இது ஒரு கேமா எடுத்து பண்ணல, விளையாட்டுத்தனமா எடுத்துட்டாங்க இந்த கேம. இது ரொம்ப இதுவா இருக்கு. இப்போதைக்கு ஸ்ருதிகா வந்து இது எல்லாத்தையும் தாண்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எபிசோட்ஸ் போனாதான் தெரியும். நான் அது பார்த்துட்டு என்னன்னு உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். தேங்க்யூ.